தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தை நூற்றுக்கண்ணாகி எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியடைதல் உள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. அவர்களை நோக்கி வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் வந்து, மரியாள் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும், அந்த ஜனங்கள் எல்லாம், அந்த மேய்ப்பர்கள், இவங்க எல்லாத்தையும் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நான் சொல்ல வரல, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதிருங்கள். எல்லாம் பிரமிச்சு போய் இருக்கிறாங்க. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ ஆயிரமான வருஷத்துக்கு முன்னால அழகா அவர் தூதர் சொல்லியிருக்கார். இதை பார்த்துட்டு எல்லோருக்குமான ஒரே இந்த ஒரு வார்த்தை தான், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். எல்லா ஜனத்துக்கும், ஒரு ஜனத்துக்கு, எல்லா ஜனத்துக்குன்னா இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா? இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமான சந்தோஷம் அல்ல, இந்துக்களுக்குமான சந்தோஷம், இஸ்லாமியர்களுக்குமான சந்தோஷம், பௌத்தர்களுக்குமான சந்தோஷம். ஆக உலகத்தில் எதையெல்லாம் தெய்வம் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், கிறிஸ்து பிறந்த செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு நற்செய்தி பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு சந்தோஷம் பாருங்க. இயேசு பிறந்த இந்த பிறப்பின் செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு நல்ல செய்தி. இது உயர்ந்தவர்கள் என்றோ தாழ்ந்தவர்கள் என்றோ அல்லது ஏழை என்றோ பணக்காரன் என்றோ இப்படி ஏற்ற தாழ்வுகள் உள்ளதுக்காக இந்த செய்தி அல்ல. இந்த செய்தி எல்லா மனுஷருக்குமான செய்தி. இதுதான் முக்கியம். வாசிக்கலாம். நம்ம இந்த செய்தியை இப்படி கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? நம்ம நினைக்கலாம், இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, வருஷம் ஆச்சுன்னா ஒரு வாட்டி இப்படி எல்லாத்தையும் வா வான்னு கூப்பிட்டு வள்ளுன்னு கத்தி எதையாவது ஒன்றை பண்ணி கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறேன்னு சொல்லிடுறாரு இந்த பாஸ்டர், இல்லையா? அப்படி அல்ல. ஏன் இதை நாம் இப்படி பிரசித்தப்படுத்துகிறோம்? எதற்காக நாம் இதை சகல ஜனங்களையும் கூட்டி சகோதரர்களாக நினைத்து உங்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு இந்த செய்தியை கொடுக்கிறோம் என்று சொன்னா வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு சொல்லிட்டு போயிட்டார். மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, மேய்ப்பர்கள் அங்கே சொல்லப்பட்ட மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட, நடந்ததாக என்ன நடந்துச்சு, இந்த என்ன செய்தி என்பதை கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று போய் பார்த்துட்டாங்க. முன்னணியில கிடக்கிற இயேசு குழந்தையா பிறந்திருக்கிறாரு, அதை பார்த்துட்டாங்க. பார்த்ததற்கு பின்பு அவர்கள் என்ன பேசிக்கிறாங்க? அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் இயேசு பிறந்த செய்திய எல்லாருக்கும் சொன்னாங்க. ஏன்னு கேட்டா அது நற்செய்தி, அது எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அந்த நற்செய்தியையும் எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை தான் இப்படி எல்லாத்தையும் நம்ம கூட்டி வச்சு நாமும் பிரசித்தி பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. வேலை வெட்டி இல்லாம எல்லாம் உட்கார்ல. இந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் நான் பகிர்ந்துக்கணும், உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாரும் நம்ம இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி,
இந்த பிறப்பு ஏன் இவ்வளவு முக்கியமா? இயேசு கிறிஸ்துவ பிறந்தாரு பிறந்தாரு பிறந்தாரு. ஏன் பிறந்த நாளும் கொண்டாடுறோம், வருஷம் வருஷம் கொண்டாடுவோம். ஜூன் 9ஆம் தேதி ஆச்சுன்னா பெரிய பிறந்த நாள் கொண்டாடிடுவோம். இனி இது எத்தனை நாள் கொண்டாடுவோம்னு எனக்கு தெரியாது. எப்படி எத்தனை நாள் இனி இதை கொண்டாடுவோம்னு தெரியாது. இனி அடுத்தது நமக்கு எதை கொண்டாடுவோம் சொல்லுங்க? எதை கொண்டாடுவோம்? நினைவு நாளை வேணா கொண்டாடலாம், பிறந்த நாளை கொண்டாட முடியாது இல்லையா? ஆக ஒரு மனுஷனுடைய பிறப்புல பிறந்த நாள் கொண்டாடுறது பிறந்த நாள் இருந்து ஒரு குறிப்பிட்ட 70 வருஷம் 80 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது இறந்த நாளா நினைவு நாளா மாறிடும். எத்தனையோ மகான்கள், மதகுருமார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ சீர்திருத்தவாதிகள், இப்படி எத்தனையோ பேர் உலகத்தில் தோன்றி இருக்கலாம். அத்தனை பேருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுனா அந்த பிறந்த நாள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் அது நினைவு நாளா மாறிடும் இல்லையா? ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருத்தர் தான் பிறந்த நாளையே கொண்டாடுறாரு. அவர் இறந்த நாளை கொண்டாடுறதே இல்லை. அவருக்கு நினைவு நாள் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு இறந்த நாளை நம்ம கொண்டாடுறது இல்லை. சரியா? இன்னும் சொல்ல போனா இறந்த நாளையும் நம்ம தான் கொண்டாடுவோம். என்ன செய்வோம்? குட் ஃப்ரைடேன்னு சொல்லி இறந்த நாளையும் நம்ம தான் கொண்டாடுவோம். செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு கொண்டாடுறது யாரு? நம்மளா தான் இருப்போம். ஏன்னு கேட்டா அவருக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு மரணம் இல்லை. அவர் மரணம் அடைஞ்சார்னு சொன்னா மரித்தார், ஆனாலும் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் மரித்த தேவன் உனக்காகவும் எனக்காகவும் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறபடினால்தான் நம்ம உள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட, பிறந்த நாள் கொண்டாட்டம் மட்டும்தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக எத்தனையோ பேர் பிறந்தாங்க, எத்தனையோ பேர் மரித்தாங்க. இதெல்லாம் நடந்து போன சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அதை நினைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், ஒரு நூற்றாண்டு வேண்டுமென்றால் அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். ஆனால் ஆயிரம் 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 ஆண்டுகளாக நம் ஆண்டவருடைய பிறப்பு மாத்திரமே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சரி, இந்த ஆண்டவர் இப்படி இவர் எதுக்காக இந்த உலகம் எல்லாம் இவர் எதுக்காக இங்க வரணும்? ஆண்டவர் இப்படி ஒரு ஆண்டவர் பிறக்கணும், இப்படி ஒரு மரிக்கணும், திருப்பி உயிரோடு எந்திரிக்கணும், இதெல்லாம் தேவையா? ஆண்டவர் இப்படி ஒன்று பிறந்தது ரைட்டு, பிறந்துட்டார். பேசாம இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு எல்லா மனுஷரை போலவும் மகான்களை போலவும் எல்லாம் வாழ்ந்துட்டு ஒரு பெரிய சரித்திரத்தில் பேர் எழுதி வச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு அடிபட்டு உதப்பட்டு, எதுக்காக ரத்தம் சிந்தி, அப்புறம் மரித்து போயாச்சு, செத்தாச்சு, திருப்பி உயிரோடு எழுந்து எதுக்காக நிற்கணும்? எதுக்காவது ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? நம்ம பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நினைவூட்டுகிறேன். அதிகமாக நம்ம இங்க இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகமான கிறிஸ்தவர்கள் இல்லை. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு. நம்ம எல்லாரும் கெடா வெட்டுறோம். நம்ம எல்லாரும் கெடா வெட்டுறோம். ஏதாவது ஒரு நிகழ்வில் போய் நம்ம கெடா வெட்டுறோம். நம்ம ஆராதிக்கிற தெய்வங்களுக்கு கெடா வெட்டுறோம், கோழி அறுக்கிறோம், சாவடிக்கிறோம், என்னமோ ஒன்று பண்றோம் இல்லையா? எதற்கு? நம்முடைய நாம் செஞ்ச பாவம், அக்கிரமம், பாவம், புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கு இல்லைங்களா? இல்லைன்னா நம்பிக்கை என்ன? கடைசி காலத்தில் அண்டாவில் எண்ணெய் ஊற்றி லிட்டராக ஒன்று ஊற்றி வறுத்து போட்டு எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம். அதனால தான் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஏதோ மாட்டை வெட்டி கோழி குஞ்சை அறுத்து ஏதோ பழி ரத்தத்தை சிந்தி நமக்கு அப்பா புண்ணியத்தை தேடிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காகத்தான் இத்தனை காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த ஆடு மாடு அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் மனுஷனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒரு காலமும் தீர்க்க முடியாது. ஒரு காலமும் தீர்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு யாருக்கும் புண்ணியம் கிடையாது, யாருக்கும் மோட்சம் கிடையாது, யாருக்கும் சொர்க்கம் கிடையாது. ரத்தம் சிந்துனாத்தான் உண்டு. அப்ப அந்த ரத்தம் சிந்துனா ஆட்டையும் மாட்டையும் கோழியும் அறுத்து பள்ளி ரத்தம் சிந்தியாச்சுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோமா, மோட்சத்துக்கு போயிடுவோமா? இல்ல, முடியாது. அப்போ நம்ம ரத்தம் ஒரு நல்ல ஒரு குற்றமற்ற மனுஷனுடைய ரத்தம் சிந்தனம். ஏன் ரத்தம் சிந்தினா உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? உங்க ரத்தம் சிந்தா இப்ப பிரயோஜனப்படுமா? ஆக உலகத்தை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியும் அதில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்த நம் ஆண்டவரே என்ன செய்யறாரு? மனுவாக பிறக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். பிறந்து 33 வருஷம் ஒரு ரோல் மாடலா உங்களுக்காக நான் எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் முடியுமாங்க? இதெல்லாம் நடக்க முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் நடக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதிலாயிருக்கிறார். அல்லேலூயா. முடியும், முடியும், முடியும். அவர் செய்து காட்டினார். அவர் செய்து காட்டினார். செய்து காட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாசற்ற தெய்வம் நமக்காக நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம பரிசுத்தமா போகணும், நம்ம மோட்சத்துக்கு போகணும், நம்ம நரகத்தில் அந்த அண்டா சட்டியில தண்ணி எண்ணெய் ஊற்றி வருத்தரக்கூடாது. ஆக நம்மள சந்தோஷமா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த கிறிஸ்மஸ். அதனாலதான் இந்த கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம். சரி, இப்படி எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன மேலோட்டமா சொல்லிட்டேன். இப்போ இந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னா என்ன? எல்லா ஜனத்துக்கும் எப்படி இந்த சந்தோஷம்? ஒரு 5-6 காரியங்களை மட்டும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா 19:5-6-9. லூக்கா 19:5-6-9. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில நான் தங்கணும். 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. போதும் பிரியமானவர்களே, முதலாவது இயேசு பிறந்தார் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் ஏன் வரணும் தெரியுங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன சந்தோஷங்க? ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த பாவ குழியிலே அக்கிரமங்களிலே விழுந்து அந்த அண்டா சட்டியில போட்டு வறுத்து எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு நிலை வராம இருப்பதற்கு நம்மளை பாதுகாக்கிற, அவைகளிலிருந்து நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற ரட்சிப்பின் சந்தோஷம் என் இயேசு பிறந்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவி நம்மள மாதிரி, யாரு நம்மள மாதிரி இல்ல, என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க, பொல்லாத பையன் அந்த சகேயு. என்னடா பண்றது? எனக்கு நீ நரகம் தானா? எனக்கு நீ அந்த வறுத்து போடுற அந்த சட்டி தானா? என்ன சட்டி தானா எனக்கு தண்டனை அப்படின்னு அவன் துக்கமுகத்தோட அவன் இருந்து நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஏக்கத்தோட இருந்த போது, சகேயுவே வா, இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்குறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ பாவியா இருக்கிற எந்த மனுஷனும், அக்கிரமம் செஞ்ச எந்த மனுஷனும், பாவம் செய்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு ரட்சிப்பு, ஒரு பாவ விமோசனம் வேணும்னு சொல்லிச்சுனா அவரை தேடும் பொழுது அவர் உன் வீட்டுக்கு வர்றாரு. என் வீட்டுக்கு வர்றாரு. அவர் எந்த மதத்தை பார்த்து வரல, எந்த மார்க்கத்தை பார்த்து வரல. எந்த மனுஷன் உண்மையான உள்ளத்தோடு இயேசுவே என் வீட்டுக்கு வா, என் உள்ளத்துல வா என்று சொல்லுறோமோ அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வர்றாரு. அன்னைக்கு அவனுக்கு ஒரு காப்பாற்றப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், பிலிப்பியர் 4-ம் அதிகாரம்
19 சத்திய புத்தகத்தில் இருக்கிறத உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு காலத்தில் இந்த வார்த்தை, இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை, இன்னும் 1000 ஆண்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒருத்தன் வந்து இதை சொன்னாலும் இதைத்தான் சொல்ல முடியும். 4:19 குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த இயேசு பிறந்ததுனால நம்ம குறையெல்லாம் நிறைவேற்றுவார், குறையெல்லாம் நிறைவாக்குவார். எப்படி பாருங்க, வேதத்துல ஒருத்தர் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர், அதுல ஒரு தீர்க்கதரிசியுடைய பொண்டாட்டி ஒருத்தி புருஷன் செத்து போயிட்டான். என்ன நடக்குது? நிறைய ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான், ஊரெல்லாம் முல்லையை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, இவளுக்கு கட்டுறதுக்கு முகாந்திரம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. கடன் கொடுத்தவன் என்ன பண்றான்? ஓடி வர்றான், ஏய் உன் புருஷன் இவ்வளவு கடனை வாங்கிட்டு போயிட்டான், என்ன பண்ண போறேன்னு தெரியாது, உன் பையனை அடகு கொடுத்துரு, உன் பையனை நான் அடிமையா வச்சுக்கிறேன், இருக்கிறது எல்லாத்தையும் ஜப்தி பண்றேன் சொல்லிட்டான். கடன் கொடுத்தவன் என்ன செய்யறதுன்னு தெரியல. கணவன் மரித்து போய்விட்டான், நான் நிர்கதியாய் நிற்கிறேன் என்று அபலையாய் நின்ன சூழ்நிலை. ஒரே ஒரு பையன், அவனையும் பிடிச்சிட்டு போயிருவானோ, என்ன செய்வது தெரியல. இந்த இயேசு என்ன சொல்றாங்க? அப்ப அப்படியே வந்தோடனே என்ன இருக்குது என்கிட்ட? ஐயா, ஒரு குழந்தை எண்ணெய் இல்லாம, எண்ணெயை தவிர வேற என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படியா? போ, எல்லாத்திலையும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் போனவன் வந்தவன் இருக்கிறத எல்லா குடத்தையும் வாங்கி வை, போ கதவை சாத்திக்க. என்ன எல்லாம் நிறையுது, நிறையுன்னு வலிஞ்சு போகுது. கடைசியில கூப்பிட்டு, இந்த எண்ணெயை வித்து நீ பொழைச்சிக்கோ, ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கோ, உன் கடன் எல்லாம் அடைச்சிக்கோ, சோத்துறோம். நல்லா கவனிங்க, நீ கடனை வாங்கி வைப்ப, இயேசு வந்து கண்ணீரை துடைச்சு கடனை அடைப்பாருன்னு நினைச்சிடாதீங்க. நீ ஆண்டவரை தேடினால், கர்த்தரை தேடினால், இயேசுவை தேடினால், இயேசு உனக்கு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான். உன் கடனை, உன் கஷ்டம், நஷ்டம், கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைவா நீ வாழ், சந்தோஷமா வாழ், போ. நீ எல்லா கடனை கொடு, நீ கடன் கொடுக்கிறவன், வாங்குறவன் அல்ல, நீ கடன் கொடுக்கிறவன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் கொடுத்தா இயேசு பிறந்தது வேண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். இயேசு பிறந்தது நம்ம கஷ்டப்பட்டு இப்படித்தான் நம்ம நிலைமை இருக்கும்னா, அதை மாற்றுவதற்கு ஒரு இயேசு பிறக்கிறார் என்று சொன்னால் அது உனக்கும் எனக்கும் சந்தோஷமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. அது என்னன்னு? மார்க் 5:25. 12 வருடம் பெரும்பாடுள்ள, பாருங்க, 12 வருஷம் ஒரு அம்மாவுக்கு பெரும்பாடு என்று சொல்ற வியாதி, உதிர போக்கு, நிக்கல. எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, சொத்து பத்து அத்தனையும் வித்தாச்சு, இதெல்லாம் கொண்டு வைத்தியருக்கு கொடுத்தாச்சு. வைத்தியர் பில்லு மேல பில்ல போட்டு காசை வாங்கினானே ஒழிய குணமாக்கின பாடு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு என்ற ஒருத்தர் வர்றாரு, அவரை தொட்டா சுகம் கிடைக்கும், அவர் சுகம் கொடுக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல அந்த அம்மா வைராக்கியமா போய் அந்த இயேசுவை தொட்டு பாத்திரணும்னு நினைச்சு போகுது. தொட்ட மாத்திரத்துல, ஓரத்தில் இருக்கிற அந்த துணியை தொட்ட மாத்திரத்துல 12 வருஷம் வியாதியா இருந்த, எந்த வைத்தியனாலையும் குணமாக்கப்பட்ட முடியாத அந்த வியாதி குணமாச்சு. ஹல்லேலூயா. எத்தனை கண்ணீர், எத்தனை கஷ்டம், எத்தனை காசு பணம் விரயம், இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வியாதி நமக்கு இருக்கும்னா, இல்ல அத மாதிரி எத்தனை கவலைப்படக்கூடிய வியாதி இருக்கும்னா, இந்த வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த இயேசு பிறந்திருக்கிறார்னா அது உனக்கும் எனக்கு சந்தோஷமா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததுதான் மிக முக்கியமானது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1:2. 2 பொண்டாட்டிக்காரன் எல்கானாவுக்கு எத்தனை பொண்டாட்டி? அதனால நம்மளும் அப்படி நினைச்சிடாதீங்க. மேற்கொண்டு, ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பாருங்க,
அன்னாள் என்ற ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு பிள்ளையே இல்லை, அவளுக்கு பிள்ளையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் என்ன நடக்குது? அவ மனங்கசந்து அழுகிறா. ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னா எவ்வளவு வேதனை இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருத்தர் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் எத்தனை 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 காரியம், எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுங்களா? பிள்ளை இல்லாதவள் என்று சொல்லுவார்கள், மலடி என்று சொல்லுவார்கள், என்ன பாவம் செஞ்சாலும் சொல்லுவாங்க. எத்தனை 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 இகழ்வுகளும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவமானங்களும் இப்படியா இருக்கும். இந்த சூழ்நிலையில அந்த அன்னாள் இயேசு அந்த ஆண்டவனிடத்துல, தன்னை உண்டாக்கின தெய்வத்திடத்துல போய் அழுகிறா, விண்ணப்பிக்கிறா, கத்து ஐயோ புலம்புறா. என்ன ஆண்டவர், என்னுடைய கஷ்டத்தை யார் தீர்க்கிறது, என் கண்ணீரை யார், நான் ஒரு பிள்ளையை நான் எப்பொழுது கையில ஏந்துவேன் என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அவமானத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தேவன் இந்த இயேசு பிறந்ததனால ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கும், ஒரு அவமானம் துடைக்கப்படும், ஒரு கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் யாருக்கு சந்தோஷம் இருக்காது? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது இந்த உலகத்துல ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற கஷ்டம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? பிசாசு பிடிச்சோம். பிசாசு, பில்லி, சுனி, எவனை பாரு ஐயோ எனக்கு பில்லி சுனிய வச்சுட்டான், எனக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சு, எவனுக்கு அவளுக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சு. குடும்பத்துல ஒரே பிசாசினோட தொல்லை தான், தாங்க முடியல. இதுதானா? வாசிக்கலாம், மார்க் 5:2. வாசிங்க. ஆமென். வந்தான். ஆமாங்க, ஒரு பிசாசு பிடிச்சவன் அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவன் எப்பவுமே வீட்டில் தங்க மாட்டான், எல்லாம் சுடுகாட்டில் போய் தங்கிக்குவான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அழகா பாராட்டி சீராட்டி உள்ள பெற்று வளர்த்துன பிள்ளை இன்னைக்கு வளர்த்து வாலிபம் பண்ணி அவன் பிசாசு பிடிச்சி போய் சுடுகாட்டில் உட்காந்துட்டு துணி இல்லாமல் சட்டை இல்லாமல் டவுசர் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான்னா எந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் இருக்கும்? துக்கமும் கண்ணீரும் கண்வலையும் இதை தான் இருக்கும். ஐயோ என் பிள்ளையோட நிலைமை இதுவா, இதுக்காக நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன். இப்படி எத்தனை 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 விதமான கண்ணீரும் கஷ்டமும் கவலையும் இருந்திருக்கும். அங்க இயேசு வந்தாரு, பிசாசை துரத்தினாரு. அவன் என்ன பண்றான்? சந்தோஷமா அவன் சட்டையும் டவுசரும் போட்டுட்டு ஹலோ டாடி மம்மி நல்லா இருக்கீங்களா என்று கேட்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளினாலே பிடிக்கப்பட்டு சத்ருவினாலே பிடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இயேசு பிறந்ததுனால அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கும் என்று சொன்னால் யாருக்குங்க சந்தோஷம் இல்லாம இருக்கும்? இல்லையா? யாருக்காவது சந்தோஷம் இல்லாம இருக்குமா? சந்தோஷம். ஓ இல்ல, ஐயோ இயேசு இன்னொரு வாட்டி பிறக்கட்டும், ஐயோ அந்த இயேசு பெத்லஹேம்ல பிறக்க வேண்டாம், அந்த இயேசு இன்னைக்கு எங்க வீட்டுல பிறக்கட்டும், ஐயா என் வீட்டுல பிறக்கட்டும், எனக்கு பிள்ளையா பிறக்கட்டும் நினைக்கலாம். அவர் பிள்ளையா பிறக்கிற மாதிரி மரியாளா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? மரியாளா இருக்கணும். சோத்திரம். கடைசியா நிறைவு செய்ய போகிறேன். ஏசாயா 9:6 வாசிக்கலாம். மனப்பாடமா தெரியுமா? சொல்லுங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாருங்க, இந்த இயேசு பிறக்கும் போது அவர் ஒரு நித்திய பிதா தெய்வமாய் இருக்கிறபடினால அவர் எவ்வளவு அழகாக நமக்கு அதிசயமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கொண்டு வருகிறவர் அவர். ஆகவே அவர் பிறப்புள்ள சந்தோஷம். நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழி இதுதான், நீ இந்த வழியில போனா கீழே விழுந்துருவ, நீ இந்த வழியில போனா முட்டிக்குவ, ஆக இந்த வழியில நீ போ என்று சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பித்து காண்பித்து கொடுத்து கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். ஆக பிறந்ததனால் அவர் சந்தோஷம். அவர் வல்லமை உள்ளவர். உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையும்
நம்மளை உன்னையும் என்னையும் தொட முடியாது. ஏனென்று கேட்டால் அவர் வல்லமையுள்ளவராய் பிறந்திருக்கிறார். அவருக்கு பின்னால்தான் மற்ற வல்லமைகள் எல்லாம். உலகத்தில் எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும் அவர் நிக்கிற இடத்துல அதெல்லாம் பூஜ்யம், ஒண்ணுமில்லை. ஹல்லேலூயா. ஆக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ளவராய் பிறந்திருக்கிறார். பாருங்க, கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் காணோம். உதவி செய்யறாங்க, கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் காணோம். இப்படி எல்லாம் காணோம். ஆனால் நம் ஆண்டவர் நித்தியமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முதலாவதாக அவர் இருக்கிறார். ஆதியும் அந்தமும் அவர்தான். ஆக அது முடிவு எல்லாம் அந்த காலத்துல ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அவர் இருக்கிறார் நம்மோடு. நித்தியமாய் நம்மை நடத்துகிறவர். மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை முளையிலேயே கிள்ளி எறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சமாதான கர்த்தராய் அவர் நம்ம இடத்துல பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு, குறைவுகளை நிறைவாக்குற இயேசு, வியாதியை நீக்கி கண்ணீரை துடைத்து கவலைகளை நீக்கி கஷ்டத்தை போக்குகிற இயேசு, கற்பத்தின் கனியை கொடுக்கிற இயேசு, பிசாசுகளையும் பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார், நம் மத்தியிலே பிறந்திருக்கிறார். யாருக்குங்க சந்தோஷம் இருக்காது? சொல்லுங்க, சந்தோஷம் உள்ளவங்க எல்லாம் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான சந்தோஷம்! இந்த இயேசு பிறந்ததுனால இதுதாங்க நமக்கு சந்தோஷம். இந்த இயேசு பிறந்ததுல இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சந்தோஷத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசு ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்துக்களாகிய உங்களுக்கும், இஸ்லாமியர்களாகிய உங்களுக்கும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த சந்தோஷத்தை இயேசு பிறந்த நாள் சந்தோஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், வியாதியிலிருந்து நம்மை குணப்படுத்துகிறவர், குறைவுகளை கஷ்டம் நஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர். அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லா விதத்திலும் பிள்ளை செல்வங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பிசாசு கட்டுக்கள் இருந்து விடுதலையை கொடுப்பவர். அந்த இயேசு இன்றைக்கு நம்ம வீட்டில், உள்ளத்தில், இல்லத்தில் இங்க வந்திருக்கிற அத்தனை பேர், உலகத்துல எல்லாருக்கும் இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது